அவரிடத்துல ஆன்மீக பற்று இல்லை, ஆன்மீகத்துடைய புரிதல் இல்லை. ஆனால் அவர் கோடிக்கணக்கிலே பணம் இருக்கிறது, அவருக்கு கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, எஸ்டேட் இருக்கிறது. ஆனால் ஆன்மீக சிந்தனை இல்லை, அறம் இல்லை, குணம் இல்லை, கருணை இல்லை, மனித நேயம் இல்லை என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கிற அந்த கோடிக்கணக்கான சொத்தின் மதிப்பு பூஜ்ஜியமாகத்தான் இந்த சமுதாயம் பார்க்கிறதே தவிர அவரை மனிதனாக இந்த சமுதாயம் பார்க்காது. நம்முடைய சத்துணவு திட்டம் இந்த சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் அவர்கள் மூகாம்பியை அவர் இஷ்ட தெய்வமாக குலதெய்வமாக வெளிப்படையாக வணங்கி அவருடைய வழித்தோன்றலாக இருந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கோடிக்கணக்கான ஆலயங்களுக்கு அவருடைய பங்களிப்போடு அந்த குடமுழுக்கு விழாக்களை நடத்தி விளக்கு எரியாத திருக்கோயில்கள் எல்லாம் விளக்கேற்றி வைத்து தமிழக மக்களுடைய வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும் என்று ஆன்மீகத்தை அரசியலிலே ஒன்றாக இணைத்து அடையாளம் காட்டியவர் நம் இன்றெல்லாம் அம்மா என்று அழைக்கிற புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதனால்தான் அவருக்கு கல்லுப்பட்டியிலே குன்னத்தூரிலே அம்மா திருக்கோயிலை இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் அவருடைய ஆன்மா இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்களெல்லாம் அவருடைய நிழலிலே அவருடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு மாணிக்கம் அவர்கள் சோழவந்தானுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் சரவணன் அவர்கள் இதே தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராகவும் நான் 3 முறை தேர்தலில் இருந்து 3 முறையும் வென்று 3 துறைகளுக்கு அமைச்சராக இன்றைக்கும் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக துணைத் தலைவராக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய ஆட்சியோடு மக்கள் பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் இன்றைக்கு எளிமைக்கு அடையாளமாக ஜனநாயகத்தின் அடையாளமாக அம்மா அவருடைய ஆசையோடு தான் நாங்கள் எல்லாம் உங்கள் முன்னால் என்று பேசுகிற அந்த தகுதியை இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவரிடத்துல ஆன்மீக பற்று இல்லை, ஆன்மீகத்துடைய புரிதல் இல்லை. ஆனால் அவர் கோடிக்கணக்கிலே பணம் இருக்கிறது, அவருக்கு கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, எஸ்டேட் இருக்கிறது. ஆனால் ஆன்மீக சிந்தனை இல்லை, அறம் இல்லை, குணம் இல்லை, கருணை இல்லை, மனித நேயம் இல்லை என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கிற அந்த கோடிக்கணக்கான சொத்தின் மதிப்பு பூஜ்ஜியமாகத்தான் இந்த சமுதாயம் பார்க்கிறதே தவிர அவரை மனிதனாக இந்த சமுதாயம் பார்க்காது. ஆனால் என்னிடத்தில் எதுவும் இல்லை. கட்டுகிற வேஷ்டியை கூட நான் காலையிலே குளித்து விட்டு அதை குளிந்து அந்த காவி வேஷ்டியை கட்டி கொண்டு மேல் சட்டை அணியாமல் சவரம் செய்யாமல் முடி வாராமல் தலையிலே எண்ணெய் தேய்க்காமல் நான் ஆன்மீக முழு பற்றாளனாக ஆன்மீகத்திலே முழு புரிதலாக என்னிடத்திலே காரும் இல்லை, வீடும் இல்லை, பணமும் இல்லை, பசிக்கு சாப்பாடும் இல்லை, 10 வீட்டிலே தட்டேந்தி தான் நான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட ஆன்மீகத்திலே முழு புரிதல் இருந்தால் அந்த ஆன்மீக பெரியவர்களை இந்த சமுதாயம், இந்த நாடும், இந்த நாட்டு மக்களும் அவர் பாதங்களை தொட்டு ஐயா எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று கேட்கிற அந்த காட்சியும் நாம் பார்த்தோம். ஆக ஒரு மனிதனை தெய்வமாக ஆக்கும் பிறப்பிலே அவர் மனிதனாக இருந்தாலும் கூட அவரை தெய்வமாக உயர்த்தி பார்ப்பது அவருடைய ஆன்மீக சிந்தனைகளால். அந்த ஆன்மீக சிந்தனையை யார் ஒருவர் முதலிலே பற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்து கருணை சிந்தனை வந்து விடுகிறது, மனித நேயம் வந்து விடுகிறது, சகிப்புத்தன்மை வந்து விடுகிறது, பொறுமை வந்து விடுகிறது. இப்படி பல குணாதிசயங்களை இந்த ஆன்மீகத்தினுடைய அந்த டோல்கேட் திறந்துச்சுன்னா அதுல நம்ம பயணம் செய்வது பாதுகாப்பானதாகவும் இருக்கிறது, எளிமையானதாக இருக்கிறது. 80 வயது 90 வயதையும் கடந்து இல்லத்தரசிகளோடு கரம் பிடித்து வருகிற காட்சியை பார்க்கிற போது அவர்கள் ஆன்மீக பற்றாளர்களுக்கு அடையாளத்தை நான் நல்லவனாக வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, இந்த சமுதாயத்துக்கு நான் நல்லவனாக நிரூபிக்க வேண்டியது இருக்கிறது என்பதை சீதா பிராட்டியினுடைய அந்த திரும்ப வருகிற போது அதற்கு சொல்லியிருக்கிறார். அனுமனை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒரு குரு பக்தி எப்படி இருக்க வேண்டும்,